தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். Realme 1 அப்படின்ற அந்த பர்டிகுலர் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடலுக்கு அப்புறமாக Realme 2 அப்படின்ற ஒரு புது மாடலை இப்போ இந்தியாவில் Realme தரப்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒன்னேவா இல்லை வேறையா என்னென்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கூடவே இந்த கேமராவில் எடுத்த ஒரு சில சாம்பிள் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறது Realme 2. பாக்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு புது பேக்கேஜிங் போலவே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக உள்ள உங்களுக்கு இன்னொரு சின்ன பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக டிபியூ கேஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை சைடில் வச்சிடலாம். மொபைல் அடுத்தபடியாக இருக்குது. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பின்பக்கமாக பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அதே டைமண்ட் கட்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக் ஃபீலாக இருக்குது. இது ஒரு ப்ளூ கலர். இதுக்கப்புறமாக வால்டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 5V 2A மைக்ரோ USB to USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூட் அப் பண்ணிடலாம். ஸோ பூட் அப் பண்ணுற அதே டைமில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். ரைட் சைடில் நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப் சைடில் நமக்கு எதுவுமே கிடையாது. இடது பக்கமாக சிம் கார்டு ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்லாட்ஸ், அது 1 மைக்ரோ SD கார்டு, இன்னும் 2 சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ டெடிகேட்டடாக 3 ஸ்லாட். வால்யூம் ராக்க கீயும் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பகுதியில் நமக்கு ஸ்பீக்கர் இருக்குது, மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது. பின்பக்கமாக 2 கேமராஸ், ஒன்று 13 மெகாபிக்சல் கொண்ட f2.2 அப்பச்சர் சைஸ் கொண்ட கேமரா, இன்னொன்று 2 மெகாபிக்சல் கேமரா டெப்த் சென்சிங்காக மட்டும் PDAF சப்போர்ட்டோடு இருக்குது. LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் முதல் முறையாக ரியல்மியில் நம்ம பார்க்க முடியுது. ரியல்மி லோகோவும் கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக 8 மெகாபிக்சல் கொண்ட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க f2.2 அப்பச்சர் சைஸில். அதுக்கப்புறமாக இயர்பீஸ் இருக்குது, சென்சர் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நாச் அழகாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குன்னு சொல்லலாம். 6.2 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 88.8 இன்ச் கொண்ட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்றத போலையும் சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Android 8.1 வெர்ஷனில் வருது. கலர் OS 5.1 அப்படின்ற வெர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 64GB நமக்கு 50GB வந்து ஃப்ரீ ஸ்டோரேஜ் கிடைக்குது ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறமாக. Snapdragon 450 ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. ஸோ முன்ன அவங்க லான்ச் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு ப்ராசஸர் தான். Adreno 506 GPU வந்து சப்போர்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேரியன்ட் வருது. ஒன்று 3GB RAM 32GB மாடல், இன்னொன்று 4GB RAM 64GB மாடல். என் கையில் இருக்கிறது 4GB வேரியன்ட். இதில் டியூல் வோல்டி சப்போர்ட்டும் இருக்குது. பேட்டரி 4230 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். கேமரா இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ கேமரா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்குது. பட் ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே நான் இதில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இதற்கு போக நமக்கு சென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேசிக் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜைரோஸ்கோப் சென்சரும் இருக்குது. நமக்கு விஆரும் சப்போர்ட் பண்ணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் 77,000 வந்திருக்கு. ஓவராலாக இன்னும் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இதோடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் அந்த ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்பாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஏதோ கேள்விகள் இருந்தாலோ, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூவில் நான் வேறு ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், அது என்னவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தாலும் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.